டிமி கழுகு சொன்ன வழியில மெதுவா நடந்து ஒரு பெரிய மணல் குன்றோட உச்சிக்கு வந்துச்சு. அங்க இருந்து பார்த்தா தூரத்துல பச்சை பசேல்னு சோலைவனம் தெரிஞ்சது. புத்துணர்ச்சியான காத்துல டிமி வேகமா ஓடி அடர்ந்த பனை மரங்கள் ஓடுற தெளிவான தண்ணியின் இருக்கிற ஒரு சின்ன சோலைக்கு வந்துச்சு. பாலைவன சூடு எல்லாம் போய் இடம் ஜில்லுன்னு இருந்துச்சு. களைச்சு போன டிமி தண்ணிய தேடி போச்சு. அப்போ அங்க தண்ணிக்கிட்டே ஒரு பெரிய ஆமை ஒண்ணு கூடு கட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு. அதோட பேரு ஆர்கி. அது ரொம்ப பழமையான ஆமை. ஆர்கி தலையை நீட்டி, சின்ன நண்பனே, பாலைவனத்துல வந்திருக்க போல இருக்கே, உனக்கு என்ன வேணும்னு மெதுவா கேட்டுச்சு. டிமி பயப்படாம, நான் டிமி உலகத்தோட எல்லைய பார்க்க போறேன், ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமான்னு பணிவா கேட்டுச்சு. ஆர்கி சிரிச்சுக்கிட்டே, தாராளமா, இங்கதான் ஊத்து இருக்கு, குடிச்சுக்கோ. ஆனா உலகத்தோட எல்லைக்கு போக தைரியம் மட்டும் போதாது, திசையும் தெரியணும்னு சொல்லிச்சு. ஆர்கி டிம்மி உட்கார வச்சு ஒரு பனை ஓலையில மெதுவா மேப் வரைஞ்சது. ஆர்கி சொன்னது, உலகம் ரொம்ப பெருசு டிம்மி, நீ எப்பவும் வடக்குல போனா கடலை அடையலாம், ஆனா நீலவானத்தை தொடர அளவுக்கு போகணும்னா நீ தொடர்ந்து கிழக்குல தான் போகணும். கிழக்குதான் சூரியன் உதிக்கும் திசை, அதுதான் உனக்கான வழி. டிம்மிக்கு தண்ணியால உடம்புல சக்தி கிடைச்சது. ஆர்கியோட அறிவுரையால பயணத்துக்கு புது வழி கிடைச்சது. டிம்மி ஆமைக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ கிழக்கு நோக்கி போகணும்னு தெளிவான குறிக்கோளோட சோலையை விட்டு புறப்பட்டுச்சு.